ஹே ஹலோ காய்ஸ் வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெரிட் லிஸ்ட் 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12 அன்னைக்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. யாரும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ரிசல்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் எப்போ போகணும் பார்த்தீங்கன்னா 27/11 போகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா, அது நிறைய பேர் இந்த டவுட் கேட்குறீங்க. செகண்ட் வெரிஃபிகேஷன் நான் வந்து எப்போ போகணும், எப்போ போகலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் முடிச்சிட்டாலே, அதாவது அந்த லாஸ்ட் டேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டியூ டேட் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் செகண்ட் வெரிஃபிகேஷன் போகலாம். ஸோ இதுக்கான டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெரிட் லிஸ்ட் 4ல் பார்த்தீங்கன்னா 666 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, இதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட் 5 வர சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இதில் வந்து ரிஜெக்ட் ஆவாங்க இல்லையா, அவங்க வந்து அடுத்த லிஸ்ட்டு, அதாவது மெரிட் லிஸ்ட்டு 5, 6 அது வரைக்கும் வரும் மேக்ஸிமம். இல்லை மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 5 வரைக்குமாவது வரும் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் கேட்டிங்க 80% இருக்குது, நான் செலக்ட் ஆவேனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வந்து ஃபீமேலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபீஸ் இல்லையா, ஸோ வந்து ஃப்ரீ தானே, அப்போ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நான் இந்த ஜாப் போயே ஆகணும், ஆனால் எனக்கு வந்து பர்சன்டேஜ் கம்மி தான், ஆனால் நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த லிஸ்ட்டு இல்லை, இதுக்கப்புறம் வரும் இல்லைங்களா வேக்கன்சி, அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது வந்து லக் பேஸஸில் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. அவங்க செட் ஆஃப் ஒரு இந்த மார்க்ஸ் வச்சுருப்பாங்க, இதுக்குள்ளே யார் நிறையா மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அது மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் இந்த பர்சன்டேஜ் தான், ஆனால் செலக்ட் ஆகலைன்னா சப்போஸ் அவங்க உங்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா அந்த எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு தான், அதுவே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ வந்து மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ரிசல்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு இமெயில்லேயும் வரும், மெசேஜ்லேயும் வரும். நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் இமெயிலில் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வரும். கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல்ஸும் சம்டைம்ஸ் தேவைப்படும், எடுத்துகிட்டு போங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவிலே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.